வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி முழுமையாக பறிக்கப்பட உள்ளது. இன்று வரை சரியான கூட்டணியோ அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதையோ வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வராமல் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் இருக்கும் வரை அதிமுக தோல்வியின் பக்கம்தான் சென்று கொண்டிருக்கிறது. வெற்றியே இன்று வரை அதிமுக ருசிக்கவில்லை என்று கூட கூறலாம். இதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது முழுமையாக எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே காரணமாக இருக்கிறார். எந்த ஒரு கட்சிக்கும் உட்கட்சி மோதல் இருந்தால் அந்த கட்சி நிச்சயமாக வலுவடையாது. காரணம், உட்கட்சி மோதல்தான் கிட்டத்தட்ட தலைமை மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டக்கூடிய வகையில் அமையும். ஒன்று தலைமையை மாற்ற வேண்டும், அல்லது உட்கட்சியில் மோதலாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை மாற்ற வேண்டும். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் நிகழக்கூடியதோ வேறு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் முழுமையாக அதிமுகவிற்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்து வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளும் மறுபக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிடுகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. நேற்று வந்த எடப்பாடி எங்களை எப்படி கட்சியிலிருந்து நீக்குவது என்ற ஆணவம், கோபம் இவர்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் மக்கள் மத்தியில் தங்களது கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு மக்கள் மத்தியில் உறுதியாக இருக்கும். இதற்கு என்ன செய்யலாம்? ஓபிஎஸ் உடன் சமாதானமாக போக வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பதவியேற்றதிலிருந்துதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதிமுகவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை மீண்டும் அதிகரிக்கக்கூடாது என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை நீக்குங்கள் என்றும் தற்பொழுது உட்கட்சியின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கடுமையான விமர்சனத்தை செய்து வருகிறார்கள். சரி, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் வெற்றியடைவதற்கு தடையாக எடப்பாடி இருக்கிறாரா, அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கோபத்தின் காரணமாக தடைகளை இவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள், அதை மீறி எடப்பாடி வெற்றியடைவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் சிறப்பாக இருக்குமா, அல்லது அவர் அதிமுகவிற்கு தேவையில்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.